ஆல்வேஸ் வெல்கம் யூ. வாங்க சாப்பிட்டு போங்க. என்னோட சகல சொல்றாரு பாருங்க. பார்த்து போயிட்டு வாங்க. இன்னும் ஒரு 10-15 நாள்ல திருவிழா வந்துருங்க. மாமா பார்த்து பத்திரனா போன் பண்ணு. பை நெருப்பு வந்துருங்க. பை. போய் பார்த்து போய் போய். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமா வித் பட்டு. இன்னைக்கு என்ன vlogனா ஒரு ரொட்டீன் vlog. இன்னைக்கு வந்து பாப்பா வந்து ஃபிஷ் கேட்டிருந்தாளா, அதனால் ஃபிஷ் வாங்கி குழம்பே வைக்கல. ஸோ அதனால் ஏன் குழம்பு வைக்கலன்னா, அவளுக்கு வந்து முருங்கைக்கீரை சாப்பிட்ற போல் இருக்குன்னு சொன்னதுனால நாங்கள் வந்து முருங்கைக்கீரை பண்ணிவிட்டு ஃபிஷ் வறுவலை வந்து ஃபுல்லாக வறுக்க போகிறோம். அம்மா வந்து இங்கே பாருங்கள் 200க்கு இந்த ஃபிஷ் வாங்கியிருக்காங்க. இது வந்து சங்கரா மீன் சொல்லுவாங்க. இது வந்து ஃபுல்லாகவே நான் வறுக்க தான் போகிறோம், குழம்புலாம் வைக்கல. முருங்கைக்கீரை பண்ணிவிட்டு ஃபிஷ் வறுவல் தான் இன்றைக்கி. ஸோ அதுக்கப்புறம் என்ன நல்லா பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்கள், இது வந்து ஃபிஷ் வறுவல் அம்மா வந்து வாஷ் பண்ணிட்டாங்க. ஃப்ரிட்ஜில் இருந்ததுனால கொஞ்சம் ஐஸ் இதுவாகணும்னு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இங்கே வந்து மசாலா ரெடி பண்ண போகிறேன். கொஞ்சம் பூண்டு பல், பெருஞ்சீரகம், சீரகம், மிளகு, காஞ்சி மிளகா, சின்ன வெங்காயம் இதை உரிக்கணும் போட்டு நான் அரைச்சி இதுக்கு தான் மசாலா ரெடி பண்ண போகிறோம். மீன் ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இதை நம்ம வந்து அரைச்சிக்கலாம் பேஸ்ட் மாதிரி. பேஸ்ட் அரைச்சாச்சு. இப்போ போயிட்டு நம்ம ஃபிஷ்ஷில் கலந்துடலாம். ஓகேவா? மசாலா மீனில் போட்டுக்கலாம். ஓகேவா? மிளகாத்தூள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஓகே. கல் நல்லா காஞ்சிச்சு. இதுவும் நல்லா போட்டு பிசைஞ்சிட்டேன். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. எனக்கு வந்து கொஞ்சம் டைம் இல்லை ஊற வைக்கிறதுக்குலாம். நான் வந்து அப்படியே போட்டுடுறேன். மசாலா போட்டு அப்படியே நான் கல்லில் போட போகிறேன். ஊற வச்சாலும் அதே டேஸ்ட்டு தான், அப்படியே போட்டாலும் அதே டேஸ்ட்டு தான். அதுக்கு எதுக்கு நம்ம ஊற வைக்கணும், டைம் வேஸ்ட்டு. ஏன்னா லஞ்சு சாப்பிட்ற டைம் வந்துடுச்சு, அதனால அப்படியே போட்டுக்கலாம். கல்லு நல்லா காஞ்சிச்சு. எண்ணெய் ஊத்திக்கலாமா? எண்ணெய் ஊத்திட்டேன். ஓகே. இது வந்து இன்னும் ஒரு 2 ஈடு வரும். மொத்தம் 3 தோசைக்கல் போடணும். ஒரு தோசைக்கல்ல வந்து நான் வந்து 2 4 6 8 10 11 மீன் போட்டிருக்கேன். அப்போ ஃபுல்லாக போட முடியாது இல்லையா? இன்னும் நான் 2 டைம் போட்டு எடுத்துக்கலாம். அதனால் வந்துட்டு எண்ணெய் ஊற்றிருக்கேன். நம்ம எப்பவுமே மீன் வரக்குள்ளே எண்ணெய் லைட்டாக ஊற்றிட்டிங்கன்னா வீடு ஃபுல்லாக புகையும், தீஞ்ச வாசனை வரும், எல்லாருக்கும் இரும்பல் தும்பல்லாம் வரும். ஆனால் நம்ம எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஊற்றிட்டிங்கன்னா யாருக்குமே தும்பாது, கொஞ்சம் புகையாது. அதனால் எண்ணெய் ஜாஸ்தியாக ஊற்றிக்கோங்க மீன் வரக்குள்ள. தட்டு போட்டு மூடிக்கலாம். ஓகே? ஏன் தட்டு போட்டு மூடுறேன்னா அந்த எண்ணெய்லாம் போய் அடிக்கும் எங்கே பார்த்தாலும். அதனால் தட்டு போட்டு மூடிட்டேன். ஒரு 5 நிமிஷம் இல்லை, அதுக்குள்ளே வந்து தட்டை எடுத்து பார்த்துடலாம். ஃபுல்லாக வெந்திருக்கும். பார்க்கறதுக்கே கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த சங்கரா மீனை இந்த சங்கரா மீனை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய டாஸ்க் இதில் என்னன்னா, அழகாக உடையாமல் திருப்பி போடணும். இங்கே பாருங்க, உடஞ்சிச்சு பாருங்க. அப்படியே ஒன்று கூட உடையவே கூடாதுன்னு நினைப்பேன். ஆனால் பாருங்க, ஒரு 2 மீன் உடஞ்சிச்சு. மனுஜா, கடல் மீன் சாப்பிட்டு எவ்வளோ நாளாக இருக்கும்? 2 வருஷம் மேலே ஆயிடுச்சு. 2 வருஷம் ஆயிடுச்சு. ஏன் கடல் மீன் வாங்கி தர மாட்டேவில்ல? அதெல்லாம் கிடைக்காது மாமா. சேலத்தில் கிடைக்காதா? நாட்டு மீன் தான் கிடைக்கும். ஆத்து மீன், குட்டை மீன், சேத்து மீன் அதான் கிடைக்குமா? என்ன மஞ்சா ஃபேவரட் மீன்? என்ன மீன்? சங்கரா மீன். சேலத்துலாம் வந்து இந்த நாட்டு மீன் தான் நிறைய கிடைக்கும். கடல் மீன்லாம் கிடைக்காது, ரேர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து
மச்சினிச்சி வந்து கடல் மீன் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்களா. இன்றைக்கி வந்து ஒரு 200 ருபீஸ் வந்து சங்கரா மீன் வாங்கணும். கீரை சமைச்சிட்டு சங்கரா மீன் வறுத்துட்டாங்க பட்டு. நானும் சாப்பிட்டுட்டே தான் இருக்கேன். மணக்காடு மசாலா போட்டாங்க. மணக்காடு மசாலா அனுஜா வாங்கிட்டு வந்தாங்க. ஆல்வேஸ் வெல்கம் யூ. வாங்க சாப்பிட்டு போங்க. என்னோட சகல சொல்றாரு பாருங்க. ரகலெல்லாம் ஒன்றும் நடக்கல இங்க. ஏன்னா சகலை வந்து தெம்பா இருக்காரு, ரகலை வந்து கொஞ்சம் சொங்கி போயிட்டேன். சாரி, நான் தப்பாக சொல்லிட்டேன். நான் என்னோட சகலை சொன்னாங்க சேலத்தில் தான் இவங்க இருக்கிற இடத்துல தான் கடல் மீன் கிடைக்காதான். இவங்க வந்து சேலத்தில் இருந்து ஒரு 25-30 கிலோமீட்டர் மேச்சேரின்ற ஊரில் தான் கிடைக்காது. சேலத்தில் கிடைக்குமா, மேச்சேரியில் தான் கிடைக்காதான் கடல் மீன். என்ன பட்ட சாப்பிட்றியா? மீன் வறுத்து முடிச்சதுக்குள்ள இங்க எல்லாரும் சாப்பிட்டே முடிச்சிட்டாங்க. ஆமா, நான் வந்து சாப்பிடுறேன். இருடா, அப்பா தரேன். வேற லெவல்ல இருக்கு. நான் என்ன நினைச்சேன், நான் என்னோட மசாலா மட்டும் ட்ரை பண்ணலாம் நினைச்சேன். அதுக்கப்புறம் மணக்காடையும் கொஞ்சம் லைட்டா போட்டேன். அதனால டேஸ்ட் இன்னும் டேஸ்ட் அள்ளி கொடுத்து. மீன் வறுவல் நல்லா இருக்கிறோம். உண்மையாவே சூப்பரா இருக்கு. வனஜா வீட்டுக்கார் வந்து ஊருக்கு கிளம்பிட்டாங்க. சகலை ஒரு வாரத்துக்கு இங்கே இருங்க அப்படின்னு சொன்னேன். இல்லைங்க, அங்கே வேலை இருக்கு. ஏதோ சாஸ்திரமா, சாஸ்திரம்னா நம்ம வந்து காரியம் அப்படி சொல்லணும்ல. மாமா யாரு, மாமாவா, ரிலேட்டிவ் வந்து இறந்துட்டாங்க. அதுக்கு சாஸ்திரம் பண்ணணுமா. இவங்க போயிட்டு அரிசி பருப்பு வேஷ்டிலாம் எடுத்து வைக்கணுமா. அதனால் நான் கிளம்புறேன். நாளைக்கு பண்ணணுமா, அதனால் கிளம்புறாங்க. கொஞ்சம் வருத்தமாக சகலை இருந்த வரைக்கும் எனக்கு ஜாலியாகவே இருந்தது. போயிட்டு வருவாங்க. நான் வந்து மனஜா மச்சினிச்சை கூப்பிட்டு போகிறதுக்கு ஒரு 2 நாள் வந்து தங்கிட்டு கூப்பிட்டு போயிடுவாங்க. ஆமாம், சரி, பத்திரமா போய் வாங்க. போயிட்டு ஃபோன் பண்ணுங்க. மாமா பாய், மிஸ் யூ. பாய் 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 பாய். சமைச்சு சாப்பிடுங்க, ஹோட்டல்லாம் வாங்க. சித்தப்பாக்கு போய் உமா கொடுத்துருவோம். பாய், பார்த்து போயிட்டு வாங்க. இன்னொரு 10-15 நாள் திருவிழா வந்துருங்க. மாமா பார்த்து பத்திரனா போன் பண்ணேன். பாய். நெருப்பு வந்து பாய். போய் பார்த்து போய் போய் சகலை வந்து விழுப்புரம் பஸ் ஏறதுக்கு பஸ்ஸில் போயிட்டு விட்டு வந்தேன். இப்போ வரும்போது நம்ம ஊர் பசங்க நுங்கு வெட்டுறாங்க. ஒரு 4 நுங்கு கொடுப்பாங்களா அப்படின்ட்டு வெயிட் பண்ணுறேன். பார்ப்போம் தராங்களா இல்லையான்ட்டு. ஆனால் நான் வந்து ஆல்ரெடி மச்சினிச்சிக்கு வந்து நுங்கு வாங்கிட்டே வந்துட்டேன். இருந்தாலும் ஃப்ரெஷ்ஷாக காயிலேருந்து சாப்பிட்றது அது ஒரு டேஸ்ட்டு தானே. பார்ப்போம் நுங்கு தராங்களா இல்லையா அப்படின்ட்டு. நுங்கு அறுக்கிறாங்க. ஆனால் நுங்கு அறுக்கிறதுலாம் ரொம்பவே கஷ்டம்தான். நான் நுங்கு வந்து சொரட்டு கோலால் அறுக்க முடியாதுல்ல, ஆக்கருவால் தான் அறுக்க முடியும். கையெல்லாம் வலிக்கும், தலைலாம் வலிக்கும். பாடி பில்டுக்கே டப்பு கொடுப்பான் பொழுது, ஆனாலே முடியல. மாட்டிச்சுடா. ஐயோ இல்லடா, வெளியே வந்துச்சுடா. வெளியில வந்துச்சுடா, வெளியில வந்துச்சு. சந்திரன் நல்லா மாட்டிச்சு, அவ்வளவுதான். ஆக்கருவா மாட்டிச்சு. ஐயோ, மேலே இருக்கும்போது ஆக்கருவாவே அதில் போய் தூத்திக்கிச்சு. அல்பாசையில் வெயிட் பண்ணும்.
அதே திருவிழாவுக்கு தான் வந்திருக்கோம். ஆனால் இப்போ வந்து சகலை இல்லை, சகலை வந்து ஊருக்கு அனுப்பிச்சிட்டேன். நானும் மோகனும் தான் வந்திருக்கோம். மட்டும் மச்சினிச்சியும் வரேன்னு சொன்னாங்க, ஆனால் கூப்பிட்டு வர முடியல. நைட்டு கூட்டாருன்னு நினைக்கிறேன். நம்ம கூட்டமாக இருக்குது, ஜாலியாக இருக்காங்க, நல்லா என்ஜாய் பண்ணுறோம். சாமி அந்த கூத்தாண்டவர் சாமி வந்து அந்த இடத்துல வச்சு அந்த தலையெல்லாம் கட்டிட்டு அப்படி இல்லை கதை பற்றி பார்த்தாக்கா இன்றைக்கி வந்து கூத்தாண்டவர் வந்து அழிச்சிடுவாங்க. அந்த தலையை கட்டி எடுத்துன்னு போயிட்டு கோயிலில் வச்சுடுவாங்க. அந்த உடம்பெல்லாம் இன்றைக்கி வந்து அழிச்சிடுவாங்க. அந்த இடத்துல பாருங்கள் எவ்வளோ கூட்டம் பாருங்கள். நம்மளால் கிட்டலாம் போக முடியாது, பிடிச்சி நெருக்கி எடுத்துடுவாங்க. அதனால நான் இங்கே நின்றுக்கிட்டேன், நானும் மோகனும். அந்த அதை சுற்றி கிட்டத்தட்ட எப்படியும் வந்து ஒரு 5000 பேர் 10,000 பேர் நிற்பாங்கன்னு நினைக்கிறேன். அங்கே போயிட்டு மூச்சை முட்டை எதுக்கு நிற்கணும், ஆனால் நான் ஒரு வாரமாக நின்றுக்கிட்டேன். திருவிழா ஆல்மோஸ்ட் முடிஞ்சு பின்னாடி இவங்களாம் வந்துட்டு அப்படியே வராங்க. அங்கே வந்து சிலையெல்லாம் அழிச்சிடுவாங்க. அழிச்சு முடிச்சுட்டு அப்படியே இவங்களாம் அழுதுட்டு தாலியெல்லாம் கழிச்சிட்டு வராங்க. நாங்கள் வந்து அங்கே பைக் ஓட்டுருக்கோம் சார், அதனால் வந்து பைக் எடுத்துகிட்டு போகிறதுக்கு தான் நாங்கள் வரோம். இந்த டைம் வந்து ரொம்பவே டைம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபேஷன் ஷோ இல்லை, இருந்தாலும் மறுநாள் வந்து நிறைய திருநங்கைகள்லாம் வந்தாங்க, நிறைய கூட்டமும் வந்தது. நாங்களும் என்ஜாய் பண்ணோம், நல்லாவே என்ஜாய் பண்ணோம், ஜாலியாக இருந்தது.